ஹலோ எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபஸர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி 2024 கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட கொஸ்டின் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் இதில் வந்து உங்களுக்கு கோடு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். எக்ஸாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024. எந்த டாப்பிக்கில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர் சீரியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 4ல் இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ப்ராப்பராக போகாமல், அதாவது ஃபுல்லாக கண்டுபிடிக்காமல் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகிறது எப்படி அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு f of x x² அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன், அது சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 0,2π வந்து அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோரியர் மாறிலி, அந்த ஃபோரியர் சீரீஸில் வர இந்த கான்ஸ்டன்ட் an அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இதில் n வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா n டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபோரியர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் வந்து 3 இருக்கும். a0, an, bn. ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா an தான் கேட்டிருக்காங்க. அப்போ எப்பயும் போல் நம்ம an ஃபார்முலா எழுதி அப்படியே an கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம். ஏதாவது ஒரு டேர்ம், ஏன்னா ஏங்கிறது காமன், அப்படி மொத்தமாக கண்டுபிடிக்காமல் காமனாக கண்டுபிடிக்காமல் ஏதாவது ஒரு டேர்ம் வச்சு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடியுமா, கரெக்டான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து a1, ஏன்னா n நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டால் அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவே என்ன தான் வரும்னா a1 வரும். அப்போ a1 மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா அப்படின்னா n ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். a1 அந்த ஆப்ஷன் இதுலேயும் போட்டு பார்க்கணும், ஏன்னா வேறு வேறு ஆன்சர் வரணும். இப்போ நான் இதில் n ஈக்குவல் டு 1 எல்லாத்துலேயுமே போடுறேன். n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா இது என்ன ஆகும், 4/π. ஏன்னா n இருக்கிறதுல 1 போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தது வெறும் 4 அப்படின்னு இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4π அப்படின்னு இருக்கும். இதுக்கு ஃபைனலாக வர்றது பார்த்தீங்க அப்படின்னா -4/π² இருக்கும். இதில் 4/π மட்டும் 2 தடவை வருது. 4/π ஆன்சராக வந்துச்சுன்னா ஏஆர்சிங்கிறதுக்கு இன்னொன்று கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் நம்ம அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் இதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். a1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a1 அப்படின்னா நம்ம யூஸ்வலாக an அப்படின்னு ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுருப்போம். இங்கே a1 கண்டுபிடிப்போம். a1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/π இன்டகிரல் சிம்பிள் போட்டுக்கிறோம். லிமிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போட்டுக்கிறோம், 0 to 2π. இங்கே ஃபங்க்ஷன் வரணும், f of x வரணும். f of x வந்து இங்கே x². an அப்படின்னா cos nx வரும். நம்ம a1 அப்படிங்கிறதுனால cos x அப்படின்னு மட்டும் போட்டால் போதும், dx. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/π. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். பெர்னௌலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடுவோம். இந்த x² இங்கே அப்படியே எழுதிக்கிறணும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். புரிஞ்சுக்கிறக்கா சும்மா DIFF அப்படின்னு போடுறேன். மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்த சைன் ஆல்டர்னேட்டாக வரணும், ப்ளஸ் மைனஸ், மறுபடியும் அப்போ ப்ளஸ் வரும். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதனா 2xை மட்டும், மைனஸை பார்க்கக்கூடாது. அப்போ இந்த 2xை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் 2 வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா மைனஸ் போட்டுட்டு இந்த 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். அதனால் இதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த cos x, இந்த cos x வந்து இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணி எழுதணும். இப்போ cos x இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா sin x. இந்த sin x அப்படியே அடுத்த டைமில் இங்கே இன்டகிரேட் பண்ணி எழுதணும். ஸோ ரெண்டாவது வர்றது எல்லாமே இன்டகிரேஷன். ஃபஸ்ட்டு ஃபேக்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரெண்டாவது வர்றது இன்டகிரேட் பண்ணுறோம். sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x. மைனஸ் cos x ரொம்ப முக்கியம். மைனஸ் cos x இன்டகிரேட் பண்ணணும், வெறும் cos x பண்ணிடக்கூடாது. அப்போ மைனஸ் cos x இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்கும். cos x இன்டகிரேட் பண்ணால் sin x வந்துடும். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2π. 0 to 2π. இந்த லிமிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த மைனஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நீட்டாக எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய மைனஸ் இருக்கும்போது யூஸ்வலாக நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணாமல் கொஞ்சம் குயிக்காக மட்டும் இப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் பிரச்சனை இல்லை. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் அதை ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். 2x cos x அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்ததில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வருது. ஸோ -2 sin x. இப்போ வந்து நம்ம 0 to 2π போட்டுக்கலாம்.
அப்புறம் புரிகிறதுக்காக எக்ஸ் இருக்கிறதுல sin 2π எக்ஸ் இருக்கிறதுல 2π அப்படின்னு போட்டு எழுதலாம். எக்ஸாமில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக 0 வரதெல்லாம் எழுதி காமிக்கக்கூடாது. அப்போ 1/π இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 2π அப்பர் லிமிட் தான் முதல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே sin 2π வரும். sin 2πங்கிறது 0. அப்போ இமிடியேட்டாக வந்து 0 தான். இங்கே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் 0ன்னு போடுறேன். எக்ஸாமில் வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 × 2π, ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 2π போடணும். அப்போ 4π அப்படின்னு வரும். cos 2πயோட வேல்யூ என்னென்னா +1. அப்புறம் -2 sin 2π, sin 2πயோட வேல்யூ அகைன் 0 போட்டுடலாம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடுவோம். அப்புறம் ஒரு ப்ராக்கெட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே x² இருக்குது. ஸோ இங்கே போட்டாலே 0 வந்துடும். எக்ஸுக்கு 0 போட்டாலே. அப்போ இதுவும் 0. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போடும்போது 0 வந்துடும். இங்கே வந்து -2 இருக்குது. பட் sin 0 0 ஆயிரும். மொத்தம் இது எல்லா டேர்மே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஆக்சுவலாக 6 டேர்ம்ஸ் வரணும். பட்டு 5 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஆயிடுது. 6ல் 5 0 ஆயிடுது. மீதி இருக்கிறது 4π தான். மற்றதெல்லாம் 0 விட்டுடலாம். அப்போ இந்த 4πயில் π கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 4. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 4 எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஆப்ஷன் ஏல 4 இல்லை, பியில் இருக்குது, சியில் இல்லை, டியில் இல்லை. அப்போ இது ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா இந்த எண்ணுலாம் நம்ம போடணும். டிவைடட் பை n² அப்படின்லாம் வரும். அது இங்கே வந்து நமக்கு அவாய்ட் ஆகும். ஏன்னா நமக்கு எண் வந்து 1 அப்படின்னு போடுறதுனால இந்த விஷயங்களை வந்து நம்ம போட வேண்டியதில்லை. நம்ம அகாடமி பொறுத்தளவில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற 8838037215 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சிஎஸ்சிஆர் நெட்டு செட்டு, டிஆர்பி பிஜி, யூஜி, பாலி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி எல்லாருக்குமே நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் நம்ம வந்து டீச் பண்ணுவோம். ஃபுல் கோச்சிங் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, எங்களுக்கு வந்து வீடியோ மாதிரி நாங்கள் பார்த்துட்டா போதும் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் நம்மளுடைய சேனல். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முக்கியமான இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ஸ் டு பிரில்லியன்ஸ். உங்கள் பேசிக் லெவலில் இருந்து பிரில்லியன்ட் லெவல் கொண்டு போகிறது தான் நம்மளோட வேலை. முக்கியமாக இந்த மாதிரி டீச் பண்ணி. ஸோ நம்ம இதை பொறுத்தளவில் யூடியூப் பொறுத்தளவில் 11,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் மெயினாக இதை பற்றி நான் சொல்லணும். ஸோ இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல் இருக்குது. இது உங்கள் தெரியறக்காக நான் சொல்கிறேன். ஜாயின் பண்ண இது பண்ண வேண்டியது உங்களுடைய இது. நான் யாரையும் வந்து நம்ம யூஸ்வலாக கம்பல் பண்ணுறதில்ல. ஸோ தகவலுக்காக நான் சொல்லிடுறேன். டிஆர்பி அண்டு செட் மேத்ஸ் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள். இது மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கிறது. அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு லெவலாக கூட உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 லெவல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லெவல் 1 வந்து சில்வர், அதுக்கு பெர் மந்த் இவ்வளோ வரும். அதே மாதிரி லெவல் 2 வந்து நியூமரிக் அனாலிசிஸ் அண்டு அதர். லெவல் 1ல் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் லெவல் 2ல் அக்சஸ் பண்ணலாம். அதுபோக நியூமரிக் அனாலிசிஸ் டிஆர்பி பிஜிக்குரிய கம்ப்ளீட்டு லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவலில் வந்து டிஆர்பி அண்டு செட் மேத்ஸ். இதில் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து வந்துடும். இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். பட் டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆகாது. ப்ளே பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அது ப்ளே ஆகும். இதில் இந்த ஜாயின் பண்ணுறதுல என்னென்னா இந்த ரெக்கரிங் பேமெண்ட்டு கேன்சல் எனி டைம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க போல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ பெர் 1 மந்த்துக்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லை 1 மந்த்தில் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த மெத்தடில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அந்த மெத்தடில் கேன்சல் பண்ணிக்கலாம். அல்லது யூடியூப்பில் வந்துட்டு மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கண்டினியூஸாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஆட்டோ ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வீடியோஸ் போக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வீடியோஸ் இருக்குது. அது மாதிரி மெம்பர்ஷிப் ஒன்லி போல்ஸ் போடுவோம். சில லைவ் கிளாஸ் வந்து லைவ் செஷன் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் மட்டும் போடுவோம், மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு. ஷார்ட்ஸ் அதே மாதிரி போடுவோம். ஸோ இதான் வந்து இதை பற்றின விஷயம். உங்களுக்கு இது ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவோம்.
தேங்க்யூ ஆல். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, எந்த எக்ஸாமாக இருந்தாலும். கொஞ்சம் அட்வான்ஸாகவே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான சக்ஸஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.